சென்னை சைதாப்பேட்டையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நடிகர் பார்த்திபன் நிவாரண உதவிகளை வழங்கினார். சைதாப்பேட்டையில் வெள்ளம் தேங்கியிருக்கிற சூழலில் அங்கிருக்கிற மக்களுக்காக அவர் நிவாரண உதவிகளை வழங்கினார். மக்கள் பசியின் தாக்கம் என்னை தின்றது என்று நடிகர் பார்த்திபன் உருக்கமான பதிவொன்றையும் வெளியிட்டிருக்கிறார். மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் நாளை படகு மூலமாக நிவாரண உதவி வழங்க முயற்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் நடிகர் பார்த்திபன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடிகர் பார்த்திபன் நிவாரண உதவிகளை வழங்கினார். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் ஆகிய அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் நடிகர் பார்த்திபன். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, நடிகர் பார்த்திபன் சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்கி இருக்கிறாரு. அவர் தரப்புல என்ன சொல்லப்படுது? நாளை போட் மூலமாக மக்களை மீட்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக இந்த மிக்ஜாம் புயல் என்பது சென்னை, அதாவது வரலாறு காணாத மழை வந்துவிட்டதால் இந்த மிக்ஜாம் புயலால் பல்வேறு பகுதிகள் சென்னையில் பாதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக பள்ளிக்கரணை, தாம்பரம், இது போல வடசென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் திறக்கப்பட்ட நீரால் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளும் பெரும்பாலும் அந்த மழை நீர் சூழ்ந்து அந்த வெள்ள நீரானது குடியிருப்புகள் சூழ்ந்தது. இந்நிலையில் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் இன்று சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு உணவு என்பதை வழங்கியிருக்கிறார். அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய உணவு, குடிநீரையும் வழங்கியிருக்கிறார். மேலும் தன்னால் முயன்ற அனைத்து உதவிகளையும் பொதுமக்களுக்கு செய்யவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாளைய தினம் போட் மூலமாகவும் மக்களை சந்தித்து அத்தியாவசிய பொருட்களான உணவு மற்றும் குடிநீரை வழங்குவதாகவும், அதனைத் தொடர்ந்து போட் மூலமாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் தான் சந்திக்க அவரை முடிந்தவரை வெளியில் அழைத்து வரவும் அவர் திட்டமிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுபோல பார்த்திபன் உட்பட பல திரைக்கலைஞர்களும் தற்போது இந்த அத்தியாவசிய பொருட்களான உணவுப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அந்த உருக்கமான ஒரு பதிவையும் பதிவிட்டிருக்கிறார். இந்த மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். நாளைய தினம் இது போன்ற ஒரு பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு உதவிகளை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி கரம். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.